நம்மளே மாதிரி தானே அவனும் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் மட்டும் லைஃப்பை லக்ஸரியாக வாழ்ந்துட்டுருக்கிறான். பேசாமல் நம்மளும் அவனே மாதிரி இஎம்ஐயில் திங்ஸ் வாங்கிடலாமா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா? அப்படி குழப்பமாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? கிரெடிட் கார்டு வாங்கணுமா வேண்டாமான்னு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற 10 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணுறதா இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டு லைஃபுக்குள்ளே போங்க, இல்லைனா தயவு செஞ்சு போகாதீங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத செலவுலலாம் போய் லாக் ஆகிடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற நுணுக்கமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் உங்களுக்கு அட்வான்ஸாக கேஷ் கொடுக்குறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா வட்டிக்கு நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் கேஷ் வாங்கிட்டு மந்த்லி பே பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறப்ப ஜாலியாக இருக்கும், ஸ்வைப் பண்ணி ஒரு திங்ஸ் வாங்குறப்ப. அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி அதை ப்ராப்பராக நீங்கள் கட்டலைன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாகிரும். வட்டிக்கு வட்டி போட்டு 30% மேலே வரைக்கும் நமக்கு வட்டி போடுவாங்க. நம்ம லைஃப் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுறோங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். 1 மந்த்தில் கண்டிப்பாக நம்மளால் பே பண்ண முடியாது. நம்ம தான் பே பண்ணுறதா இருந்தால் தான் ஒரு திங்ஸ் வாங்குறப்ப நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருப்போமே. 1 மந்த்துக்கு அப்புறம் டியூ டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. மினிமம் அமௌண்ட் பே பண்ணணும். உங்களோட சேலரியை பொறுத்து உங்களோட கிரெடிட் கார்டுக்கு ஒரு லிமிட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். மந்த்லி நீங்கள் அதை கட்டாயம் பே பண்ணணும். மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் பத்தாது. இப்போ நீங்கள் அந்த கார்டை உங்களோட லிமிட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அதை பே பண்ணலன்னா மினிமம் அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணிவிட்டு வர்றீங்கன்னு வைங்களேன், இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 30% வரைக்கும் ஆகிட்டுருக்கோம். அவ்வளோதான் குமார், நம்ம வாங்குகிற சேலரி மொத்தமாக போயிடும். நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி தாங்க இது. கிரெடிட் கார்டை அதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பே பண்ணி யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும், ரிவார்ட்ஸு. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன், கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது லோனில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க ஃப்ளைட்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ ட்ராவலுக்கு, அதில் உங்களுக்கு ஆஃபர் நிறையா கொடுப்பாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட் அதில் கிடைக்கும். பட் நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தான் கிரெடிட் கார்டு லைஃபுக்குள்ளே போகணும். நான் டோட்டலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இப்போ ஒரு யார்கிட்டையோ போய் கையேந்துறதுக்கு பதிலாக நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கட்டுனா பிரச்சனையே இல்லை. கிரெடிட் கார்டு பெஸ்ட்டு தான் ஒருத்தங்களுக்கு. ஆனால் நம்ம ஒரு 20,000 தான் சம்பளம் வாங்குகிறோம். நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஒரு 1000 ரூபா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்க முடியாத சிச்சுவேஷனில் அங்கே ஆஃபர் போட்டிருக்கான், இங்கே ஆஃபர் போட்டிருக்கான், அவங்க வீட்டில் இது இருக்குது இந்த திங்ஸு, பக்கத்து வீட்டில் இது இருக்குது, நம்ம சொந்தக்காரவங்க இது யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு போய் நீங்கள் தேவையில்லாத வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே இடத்த மட்டும் அடைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயங்க. நமக்கு தேவைன்னா வாங்கணும், அதுவும் கையில் கேஷ் இருந்துன்னா. இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கி வீட்டுக்குள்ளே இடத்த அடைக்கணும்னு யோசிக்காதீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஜப்பானில் இருக்காங்க. அவங்க இதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு இஎம்ஐயில் தான் எல்லாமே அட்வான்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக 50,000 ரூபாய்க்கு அவங்க அம்மாவுக்கு எதனா ஒரு திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்களால கட்ட முடியலை. ஏன்னா அவங்க ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு இது சைடில் பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் அவங்க லைஃப் இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேர்ள். அப்படி இருக்கிறப்ப 2 மாதம் கட்ட முடியலை. மினிமம் பேலன்ஸ் மட்டும் அவங்க கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 3,000 4,000 அந்த மினிமம் ஸ்டேட்மெண்ட்டில் வரல டியூ டேட்டில் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதம் 3 மாதம் கட்டாததுக்கு மொத்தமாக சேர்த்து அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி அப்படி இப்படின்னு 35% கிட்ட வட்டியை போட்டு நியர் 90,000 கட்டுற மாதிரி காமிக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 50,000 தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த லிமிட்டு நம்ம கட்ட முடியாமல் போகிறதுனால மந்த்லி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி நியர் இப்போ 1 லட்சம் வந்துடுச்சு. இனி எப்படி அந்த கார்டை நம்ம வேண்டான்னு க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரெடிட் கார்டு இஎம்ஐ லைஃபுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக பே பண்ண முடியும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் உள்ளே போங்க. கிரெடிட் கார்டு நமக்கு நல்லது தான். நான் கெட்டது நல்லதுன்னு சொல்ல வரல, நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.